ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு கொத்தமல்லி தழை சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் வந்துட்டு இப்போ வரமிளகா போட மறந்துட்டேன், லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ வரமிளகா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை பச்சை மிளகாய் இருந்தாலும் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி தழை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வத்தத்தலை நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வதங்கிருச்சுன்னா பார்த்திங்கன்னா கம்மியாயிரும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் புளி ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஸ்லோலியே இருக்கட்டும். புளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 மூடி தேங்காய் எடுத்து திருவி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பு மீடியம் இதுலேயே இருக்கட்டும். வரமிளகா வந்துட்டு நான் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணேன். நீங்கள் ஃபஸ்ட்டே கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு ஆறுனதும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வரமிளகா தான் ஆட் பண்ணேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.